இந்த வாழ்க்கை ஒன்றும் சுலபம் இல்லைங்க. லைஃப் இஸ் நாட் ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா, அது இவ்வளோ காலமாக ஈஸியாக இருந்தது இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. ஈஸியானு கேட்டால் சந்தேகம்தாங்க. ஸோ தி லைஃப் கஷ்டம்தான். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் ஒரு பிரச்சனையை பேஸ் பண்றீங்களா? இந்த பிரச்சனை ஒன்றும் தீர்க்க முடியாதது இல்லைங்க. உங்களால கடந்து போக முடியாததுன்னு இல்லைங்க. உங்களால சமாளிக்க முடியாததும் கூட இல்லைங்க. இந்த பிரச்சனையை உங்களால கடந்து போக முடியும். நல்லா கவனிங்க. என்ன, கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் தைரியம் வேணும், கொஞ்சம் துணிச்சல் வேணும். ஓகே, அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு நம்ம பயப்படுவோம், உண்மைதானே? ஏன்னா நம்மளோட சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு பாக்குறோங்க. சேஃப் ஜோன் இந்த பிரச்சனையை தீர்க்க போவது இல்லைங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு இருந்ததுன்னா இந்த சேஃப் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். ஹவு டு கம் அவுட் சைட் யுவர் சேஃப். ஏன்னா இந்த லைஃப்ங்கிறது நம்மளே வரைகிற ஒரு டிராயிங் தாங்க. இந்த படத்தை நம்மளே சிம்பிளா வரையலாங்க. பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கைப்படி ரொம்ப ஈஸியா வரையலாம். ஆனா இதே வாழ்க்கையே கஷ்டமா காம்ப்ளிகேட்டடாகவும் வரையலாங்க. ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு தினம் நிறைய சேலஞ்சை பேஸ் பண்ணிக்கிட்டு நாமளே போராடிக்கிட்டு நம்ம மாற்ற முடியுங்க. டிராயிங் பண்ணலாம். அப்படி வரையணும்னு நினைச்சா நிறைய தைரியம் வேணுங்க, துணிச்சல் வேணும். ஸோ உங்களுக்கு அந்த போல்டு கண்டிப்பா துணிச்சல் தேவைப்படுதுங்க. எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்கன்னு தெரியும். எதுக்காகவும் பயப்படாதீங்க ப்ளீஸ். நீங்க பயப்படாம ரிஸ்க் எடுக்க என்ன ஆயிட்டா போகுது, புரியுதா? இன்னைக்கு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆயிட போகுது? இன்னைக்கு இன்டர்வியூல ஒரு ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தும் கூட என்ன ஆக போகுது? ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆயிட போகுது எப்படின்னு நினைச்சு எல்லா பிரச்சனையும் பாருங்க. என்ன ஆயிட போகுது அப்படின்னு ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்களேன். எதுவும் தப்பா போய் முடியாது. ஓகேவா? டேக் தி ரிஸ்க். இங்க எல்லாருமே ஈஸியான பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரியான தப்பை பண்ணாதீங்க ப்ளீஸ். கஷ்டமான பாதையை சூஸ் பண்ணுங்க. அப்படி கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்க போதுதான் அங்க நீங்க யாருன்னு நிரூபிக்க முடியும். உங்களை இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். புரியுதுங்களா? உங்களை இது நாள் வர கிண்டல் பண்ணவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. இந்த வாழ்க்கையில வர பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாதீங்க. அப்படி ஓட ஆரம்பிச்சுட்டா நீங்க ஓடிக்கிட்டே தாங்க இருக்கணும், நிக்கவே முடியாது. ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைன்னு தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு ஓடாதீங்க. பிரச்சனைகளை கண்டு சமாளிக்க கத்துக்கோங்க. அப்பதான் அடுத்த பிரச்சனையை கடந்து போக முடியும். ஸோ நீங்க பயப்படக்கூடாதுங்க. ஏன்னா இங்க ஒரு மனுஷனுக்கு பயமும் தைரியமும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது. ஒன்று பயம் இருக்கும், இல்லைன்னா தைரியம் இருக்கும். நீங்க தைரியத்துல இருக்கீங்களா இல்ல பயத்துல இருக்கீங்களான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்க மனசுல போதுமான அளவுக்கு தைரியம் இருக்கு. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரியுங்க. உங்களால எல்லாமே சாதிக்க முடியும். ஸோ முயற்சி பண்ணுங்க. முடியாதது எதுவும் இல்லைங்க. புரியுதுங்களா? நன்றி.